Hi friends, good evening. Welcome to our channel. Friends, நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் இருந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கு. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ் கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மார்க்கெட்ஸ் கொடுக்குற கால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைவ் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். நான் என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நேற்றுக்கு நம்ம கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா கொடுத்த 5 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் ஓரளவுக்கு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 டார்கெட் ஹிட்டு, செயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டார்கெட் ஹிட்டு, லூப்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது. ஐடிசி அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் லெவலுக்கே வரல. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு அதாவது 9/2/2021 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வந்து நாளைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்துலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து நின்றுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணிச்சு, பட் அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி போயிட்டு திருப்பி டவுன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதோடைய அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15,270, அடுத்த டார்கெட் வந்து 15,271. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை எடுத்து ஃபாலோ ஆகிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,115 இன்னைக்கோட லோ, அண்ட் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,039 அண்ட் அடுத்த சப்போர்ட் வந்து 14,945 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஏலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா கால் சைடே ஆகட்டும் புட் சைடே ஆகட்டும் எந்த விதமான சேஞ்சஸும் பெருசாக நடக்கல. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்ஸே எதுவும் கொடுக்கல. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நல்லா போகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸ்லையும் பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகாமல் ஃபால் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் கரெக்டாக கவனிச்சிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபால் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அதாவது 36,070 ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,384 அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,894 அண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 37,381. அதே மாதிரி ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 35,983, செகண்ட் சப்போர்ட் வந்து 35,600, தேர்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,213 இருக்குது. ஸோ நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஏசிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசிசியில் பார்த்திங்கன்னா ராம்கோ, அம்பூஜா சிமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இன்றைக்கி மூவ்மெண்ட்டில் இருந்தது. நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏசிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா 18 ஜான்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பை அபோவ் 1768, ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1782 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1801 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1759. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணாமல் சஸ்டைன் ஆகாமல் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட்டாக இதாகும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே விழுகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ செல் பிலோ வந்து 1704, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1692 அண்ட் செகண்ட் டார்கெட் 1684 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1712. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அதானி போர்ட். அதானி போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் பண்ண முடியாமல் பார்த்திங்கன்னா ஃபால் ஆச்சு. ஆல்ரெடி இங்கேயே பார்த்திங்கன்னா தெரியும் 1 2 3 இது வந்து 4th டைமாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு பை அபோவ் 583, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 587, செகண்ட் டார்கெட் வந்து 592 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 579. இன்கேஸ்
இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 560 பிலோ வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர் ஃபால் நல்ல ஃபால் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செல் பிலோ 560, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 555, செகண்ட் டார்கெட் வந்து 540 அண்ட் இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து 565. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் சைட் போகலாம். ஸோ பை அபோவ் 1215, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1227 அண்ட் செகண்ட் டார்கெட் 1236 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1206. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணாமல் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட்டில் விட்டு ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போய்க்கலாம். ஸோ செல் பிலோ 1157, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1143 அண்ட் செகண்ட் டார்கெட் 1136 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1164. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து சிமெண்ட்ஸ் லிமிடெட். சிமெண்ட்ஸ் இந்தியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இது பிரேக் ஆகி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ பை அபோவ் 1879, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1891 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1903 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1870. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1795. இன்கேஸ் அதுக்கு கீழே ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போய்க்கலாம். ஸோ செல் பிலோ 1795, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1784 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1776 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1806. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் பண்ணுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பை அபோவ் 987 போய்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 995 அண்ட் செகண்ட் டார்கெட் 1006 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 979. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இதை பிரேக் பண்ணாமல் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிலோ 953 வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ பிலோ 953 வரும்போது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 941 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 932 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 958. அண்ட் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.